நடிகர் தனுஷ் மற்றும் ஸ்ருதி ஹாசன் நடிப்பில் இயக்குனர் ஐஸ்வர்யா ராஜினிகாந்த் இயக்கத்தில் வெளியான 3 திரைப்படம் ரசிகர்களிடம் பெரிய வரவேற்பை பெற்றது. இந்த படத்தில் ஸ்ருதி ஹாசனின் தங்கை கதாபாத்திரத்தில் நடித்த குட்டி நட்சத்திரம்தான் கேப்ரியல்லா சால்டன். இந்த படத்தின் மூலம் அவர் பலரின் கவனத்தையும் ஈர்த்தார். இதற்கு பிறகு அப்பா திரைப்படத்தில் சிறுமியாக நடித்ததன் மூலம் மேலும் பிரபலமானார். குழந்தை நட்சத்திரமாக இருந்த காலத்திலேயே ஆயிரங்களில் சம்பாதித்த கேப்ரியல்லா அப்பா படத்திற்காக பல லட்சம் சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது. பின்னர் சினிமாவிலிருந்து சிறிது இடைவெளி எடுத்த அவர் பல நடன நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தனது திறமையை வெளிப்படுத்தினார். அதன்பின் சின்ன திரையில் சீரியல்களில் நடித்து வந்த கேப்ரியல்லா பிக் பாஸ் தமிழ் சீசன் 4 நிகழ்ச்சியில் போட்டியாளராக கலந்து கொண்டார். 102 நாட்கள் பிக் பாஸ் வீட்டில் இருந்த அவர் இறுதியில் 5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பணப்பெட்டியை எடுத்துக்கொண்டு வெளியேறினார். இதனால் பிக் பாஸ் வீட்டில் இருந்ததற்கான சம்பளமாக 15 லட்சம் ரூபாயும் பணப்பெட்டியுடன் சேர்த்து மொத்தம் 20 லட்சம் ரூபாயுடன் வெளியேறினார். பின்னர் ஈரமான ரோஜாவே 2 சீரியலில் நடித்தபோது ஒரு நாளைக்கு சுமார் ரூபாய் 15,000 முதல் ரூபாய் 20,000 வரை சம்பளம் பெற்றதாக கூறப்படுகிறது. தற்போது சன் டிவியில் ஒளிபரப்பாகும் மருமகள் சீரியலில் ஆதிரை கதாபாத்திரத்தில் நடித்து வருகிறார். இந்த சீரியலுக்காக அவர் ஒரு நாளைக்கு ரூபாய் 20,000 முதல் ரூபாய் 30,000 வரை சம்பளம் பெறுகிறார் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீரியல் மட்டுமல்லாமல் இன்ஸ்டாகிராம் பதிவுகள் மற்றும் சமூக வலைதளங்களில் பிராண்ட் ப்ரமோஷன் மூலமும் அவர் நல்ல வருமானம் ஈட்டி வருகிறார். அந்த வகையில் கேப்ரியல்லா மாதத்திற்கு சுமார் ரூபாய் 5 லட்சம் முதல் 7 லட்சம் வரை வருமானம் பெறுகிறார் என்றும் அவருக்கு மொத்த சொத்து மதிப்பு ரூபாய் 3 கோடி முதல் 5 கோடி வரை இருக்கும் என்றும் கூறப்படுகிறது.